தமத்திலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க. நாவு, நாக்கு. அல்லேலூயா. நாக்கென்று சொல்லுவோம், நாவென்று சொல்லுவோம். ஆகவே நம்முடைய நாவை குறித்து இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஆண்டவர் படைக்கும் பொழுது வெளி சரீரங்கள், வெளியாக தெரிகிற அவயவங்கள், வெளியால தெரியாத அவயவங்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற அவயவங்கள், இப்படி பல உறுப்புகளை வைத்துத்தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கிறார். உதாரணமாக நம்முடைய இதயம் உள்ளுக்கு இருக்கிறது, அது உள்ளுறுப்பு. நம்முடைய ஈரல் உள்ளுக்கு இருக்கிறது, அது உள்ளுறுப்பு. நம்முடைய கிட்னி உள்ளுக்கு இருக்குது, அது உள்ளுறுப்பு. அது நமக்கு வெளியில தெரியாது, அது ஸ்கேன் பண்ணும் பொழுதுதான் அவைகள் தெரியும். அவைகள் தோலால் மூடப்பட்டு வெளி உறுப்புகளாக கை, கால், மூக்கு, வாய், தலை, மயிர், இப்படி வெளி உறுப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உள்ளுறுப்புகளும் வெளி உறுப்புகளும் கர்த்தர் சிருஷ்டித்த காரியம். அல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நாக்கு, இந்த நாவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது இது உள்ளுறுப்பா வெளியுறுப்பா என்று நாங்கள் கேட்டால் அது வெளியுறுப்புன்னு சொல்வதா உள்ளுறுப்புன்னு சொல்வதான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. எல்லாத்துக்கும் நடுவில் நிற்குது. அல்லேலூயா. அப்பப்ப வெளியே தெரியும், அப்பப்ப உள்ளுக்குள்ள இருக்கும். கூடிய அளவுக்கு விஞ்ஞான ரீதியில் சொல்ல போனால் அது தலையில உள்ள ஒரு உள்ளுறுப்பு என்று சொல்லலாம், விஞ்ஞான ரீதியிலே சொல்லும் பொழுது. ஆனால் தர்க்க ரீதியாக பேசும் பொழுது அது உள்ளுறுப்பு என்று மட்டும் சொல்ல முடியாது, அது வெளியவும் வரும். அல்லேலூயா. ஆகவே இது உள்ளுறுப்பாகவும் இருக்கிறது, வெளி உறுப்பாகவும் இருக்கிறது. ஆகவே வெளி உறுப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது கையுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கவில்லை, தலை மயிருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கவில்லை, முதுகுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கவில்லை, காலுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கவில்லை, மூக்குக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கவில்லை. அதனால் விழும்பொழுது மூக்குடப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இந்த நாக்குக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாக்குக்கு தேவன் எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் பாருங்கள், 2 சொண்டுகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது இந்த 2 பொடி காட்ட கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த 2 சொண்டுகள் அப்படியே மூடி இருக்கும் பொழுது நாக்கு வெளியே வர முடியாது. அல்லேலூயா. சொண்டை மூடி பாருங்க, மூடிக்கொண்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவன் தேவையான நேரம்தான் இது வெளியே வர வேண்டும் என்பதற்காக இந்த 2 பெரிய பங்கர் அல்லது அரண், 2 பெரிய என்னது வவுனிக்குள்ள பெண்டு போல கர்த்தர் 2 சொண்டுகளை வைத்திருக்கிறார். சிலருக்கு மேல் சொண்டு பெருசா, கீழ் சொண்டு சின்னனா இருக்கும். சிலருக்கு கீழ் சொண்டு பெருசா, மேல் சொண்டு சின்னனா இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தேவன் ஏன் அதை வச்சிருக்காண்டா உள்ளுக்கு இருக்கிறவர் கவனமா இருக்க வேண்டும் என்று இந்த 2 சொண்டை வைத்திருக்கிறார். ரைட். அதை தாண்டி போன அங்க பல்லுகளை அதற்கு அடுத்த பாதுகாப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொண்டுதான் திறந்தாலும் பல்லு மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. முரசுகள் மூலமாக பல்லுகளை வைத்து சிலருக்கு 48 பல்லு கிடக்குது, சிலருக்கு 12 பல்லு கிடக்கு. எத்தனை பல்லு இருக்குதோ அடுத்ததாக பல்லுகளின் கோட்டை, அதை தாண்டி போகும் பொழுதுதான் இந்த எலும்பில்லாத ஐட்டம் உள்ளுக்கு இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த நாக்கை தேவன் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். இப்ப தலையில நாங்கள் வெயில்களுக்குள்ள போகும் பொழுது எங்களுடைய மூளைகள், எங்களுடைய சிந்தனைகள் ஹீட் ஆகக்கூடாது. கர்த்தர் சொல்றார், தலைக்கு எண்ணெயை வை. ஆமென் சொல்லுங்க. ஆனா நாக்குக்கு எண்ணெயை வைக்க இயலாது. ஆகவே தேவன் என்ன செய்கிறார், அந்த நாக்கை எப்பவும் ஈரத்தன்மையான இடத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே நம்முடைய வாய் எச்சில் ஊறிக்கொண்டே இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதை சிந்தித்து பார்த்தால் எங்கே நீர் சத்து குறைந்தாலும் வாயிலே குறையாது. ஒரு ஈரப்பதமான இடத்துல ஒரு ஏசி ரூமுக்குள்ள வைத்திருக்கிறத விட ஒரு சிறப்பான இடத்துல கர்த்தர் நாக்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய உயிர் எங்க இருக்கிறதா? ரத்தத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ரத்தம் போனால் உயிர் போனது என்று சொல்ல. அதை பல பேர் பலவிதமாக ஆராய்ந்து கொண்டார்கள். கடைசியாக வேதத்தின்படி ஒத்துக்கொண்டார்கள், மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் தான் இருக்கிறது. ஆகவே அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த உயிரை வாழவும் பண்ண இந்த நாக்கால முடியும், அந்த உயிரை சாகவும் பண்ண இந்த நாக்கால முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரத்தம் போகாமலே ஒரு மனுஷன் வாழ்க்கையை கெடுக்க பண்ணவும் நாக்கால முடியும், ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் நாக்கால முடியும். ஏனென்று சொன்னால் இந்த நாவிலே கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். கையெழுத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு மனுஷரையும் சிருஷ்டித்த பிற்பாடு நாவில கர்த்தர் ஜீவனை வைத்தார், அதிகாரத்தை வைத்தார், வல்லமையை வைத்தார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் நீதிமொழிகள்
நீதிமொழிகளின் புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம் இந்த நாவை குறித்து சொல்லுகிற மிக முக்கியமான வசனம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. மரணமும் ஜீவனும், வாழ்வும் சாவும், ஆசீர்வாதமும் சாபமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் நாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். மிருகங்களுக்கும் நாவு இருக்கிறது, மனிதர்களுக்கும் நாவு இருக்கிறது. ஆனால் மிருகங்களுக்கு நாவுகள் இருந்து பிரயோசனம் இல்லை. மனிதர்களுக்கு கர்த்தர் ஏன் நாவை வைத்திருக்கிறார் என்றால், நீ மரணத்தை அல்ல ஜீவனை சுதந்தரிக்கும் அதிகாரத்தை இந்த நாக்கில கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ எதை விரும்புகிறாய், நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை பேசுகிறோம் என்று சொல்லுவார்கள். எது அதான் வேதம் சொல்லும், உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்மிடத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நம்முடைய நாவு பேச போகிறது. வாழ்க்கையை பேச போறீங்களா, சாவை பேச போறீங்களா, அழிவை பேச போறீங்களா, உருவாக்கத்தை பேச போறீங்களா? உங்கள் நாக்கில தான் கர்த்தர் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், அது ஒரு அருமையான வசனம். நீதிமொழிகள் 16:1 வாசிங்க. நீதிமொழிகள் 16:1. எல்லாருடைய நாவும் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவு. பாருங்க 16. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, மனதின் யோசனை மனிதனுடையது, நாவின் பிரதியுத்தரமோ கர்த்தரால் வரும். கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசனை உன்னுடையதா இருக்கலாம், சிந்தனை உன்னுடையதா இருக்கலாம், ஆனால் நாவின் பிரதியுத்தரம், நாவின் வார்த்தை அது கர்த்தரால் வரும் என்று வார்த்தை சொல்லுது. ஆண்டவரோட ஒரு மனுஷன் நெருங்கி நெருங்கி நடக்கும் பொழுது, தேவனோட ஒரு மனுஷன் ஒன்றித்து வாழும் பொழுது, அவன் பேசுகிறதிலே ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி வாழும் பொழுது, தேவனோடு நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது, அந்த தேவனுடைய அதிகாரம் உங்கள் நாவிலே வருகிறது. ஆகவே தேவன் என்ன சொல்லுகிறார், நீ என்ன கதைக்கிறாயோ அது என் மூலமாய் வருகிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டரை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் இந்த நாவிலே ஜீவன், அபிஷேகம், ஆசீர்வாதம் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய நாக்கில வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாவினாலே நாங்கள் பலவீனங்களை குறித்து, சோர்வுகளை குறித்து, அதரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறபடியால் தான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்து உங்கள் நாவினால் நல்லதை நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கை நல்லதாகவே ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், வாழ்க்கையில் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கலாம், ஆனால் நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார், நாவிலே கர்த்தர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். மரணமும் ஜீவனும், அல்லேலூயா சொல்லுங்க, மரணமும் ஜீவனும், மரணமும் ஜீவனும் சொல்லுங்க. என்ற வாழ்க்கையின் அழிவும் ஆசீர்வாதமும், அழிவும் ஆசீர்வாதம் என் நாவிலே இருக்குது, என் நாவிலே இருக்குது. அல்லேலூயா, என்னுடைய வாயிலே இருக்கிறது. என் வாழ்க்கையின் உயர்வு தாழ்வு, என் வாழ்க்கையின் சுகம் பலவீனம், என் வாழ்க்கையின் நன்மை தீமை கர்த்தர் என் நாவிலே கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு வல்லமை நம்முடைய நாவிலே இருக்கிறது. அதை மறந்து போன தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தங்கள் நாவாலேயே தங்களுக்கு சாபங்களை வருவித்துக் கொள்ளுகிறார்கள்.